ஓம் சாந்தி. வைரம். வைரம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைமண்ட். அது பயங்கர விலை அதிகம். பெரும்பாலும் பணக்காரவங்க ஈஸியாக அதிக பணத்தை கொடுத்து அதை வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த டைமண்ட், அந்த வைரத்தை விட மதிப்புள்ள ஒன்று இருக்குது. அது யாருன்னா அது நம்ம தான். அதாவது உயிர், எனர்ஜி, ஆத்மா, எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த உடம்பில் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறதே இல்லை. அந்த ஸ்தூல் பொருள், அந்த கல்லுக்கு நம்ம அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் அதால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம எனர்ஜி நம்ம உடம்பை விட்டு வெளியேறிட்டுனா அந்த கல் நமக்கு கிடையாது. அது நம்மளோட சந்ததிகளுக்கு தான் போய் சேரும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறதே கிடையாது. நம்மளை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. அதில் என்ன அழுக்கு பட்டான, தூள் பட்டான, என்ன பட்டான, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறதே இல்லை. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு நம்ம கொடுக்குறதே இல்லை. ஆனால் கொடுக்கணும். நம்ம உயிர், அந்த எனர்ஜி, நம்ம ஆத்மா, யார் வேணாலும் வந்து அதை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காயத்தை ஆற்ற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்போம். இதயம் ரொம்ப வலிக்கும், மனசு ரொம்ப வலிக்கும். நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் மனம் பாதிக்க கூட பட்டுடுறாங்க, மனநலம் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்கு சாப்பாடு போடுறோம், தண்ணி கொடுக்குறோம், அதுக்கு வேண்டியது எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மளோட அந்த உடம்பை விட முக்கியமாக இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த உயிர், அந்த ஆத்மாவுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல நம்ம. அதோட சாப்பாடு பரமாத்மா கொடுக்குற ஞானம். அந்த ஞானத்தை டெய்லி எடுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஞானத்தை அதுக்கு சாப்பாடாக போட்டுறணும். அது புரியுதோ புரியலையோ, அது நம்ம மறந்துடுறோங்களோ, ஞாபகம் இல்லையோ, அதை பற்றி கவலையே கிடையாது. எப்படி நமக்கு சாப்பாடு டெய்லி பிடிக்குதோ பிடிக்கலையோ, கொஞ்சம் காலையில் மத்தியானம் ஈவினிங்னு எடுத்துக்கிறோமோ, பிடிக்காத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இப்போ நமக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு மாத்திரை, உடம்பு சரியில்லை எதுனா மாத்திரை நமக்கு பிடிக்காது தான், ஆனால் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் டெய்லி ஞானத்தை எடுத்துக்கங்க. ஒன்று படிங்க, இல்லை ஆடியோ மூலம் கேளுங்க. ஆனால் கட்டாயம் ஃபஸ்ட்டு அந்த ஞானத்தை போடுங்க. ஆத்மா ஆட்டோமேட்டிக்காகவே வைரமாக ஆகிக்கிட்டு இருக்கும். ஆத்மா வைரமாக ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு யார் வந்து எந்த கல் எடுத்து வீசினா என்ன? உங்களுக்கு முன்னாடி அவங்க வார்த்தையால் வீசினானே, செயலால் செஞ்சானே, என்ன அப்போ வேணாலும் செய்யட்டுமே. ஆத்மா வைரமாக ஆயிட்டுனா காயமே படாது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லை, ஆத்மா வைரமாக ஆயிட்டாலே இந்த உடம்பு அதை வைக்கிற பெட்டகமாக ஆகிடும். இந்த உடம்பும் பெட்டகமாக ஆனதுக்கு பிறகு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஒரு பொருட்டாகவே நினைக்காம நம்மளை காயப்படுத்துகிறாங்க இல்லையா? அவங்க தூக்கி நம்மளை எங்கேயோ உயரத்தில் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அவசியப்படும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம வைரமாக ஆனதுக்கு பிறகு தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும். அதுக்கு ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது, கஷ்டமே பட வேண்டாம். நீங்கள் டெய்லி காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஏதோ படிக்கிறீங்களா, அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஞானத்தை எடுத்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கங்க. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ கேளுங்க. அது மூலமாக பரமாத்மா ஊர்ஜா கொடுத்து 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 ஆத்மாவை வைரமாக்கிடுறார். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நமக்கு தொட்ட உடனேயே நம்ம தொட்டால் சீனிங்கி மாதிரி இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா மெதுவாக 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 பார்த்திங்கன்னா அடுத்தவங்க எவ்வளோ பெருசாக தூக்கி வீசட்டுமே,
நம்ம ஒரு பொருட்டாகவே அவங்க செய்கிறது நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அதை கொடுக்கறது இந்த ஞானங்கிற இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள், அது வைரமாக நம்மளோட ஆத்மாவை ஆக்கிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓம் சாந்தி.